வருகின்ற ஜனவரி 2வது வாரத்திலே போப்பரசர் இலங்கைக்கு செல்வதாக ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக கடந்த மாதத்திலே ராஜபக்சேவிற்கு ஒரு சிறந்த மரியாதையை அளித்து ரோம் நகரிலே போப்பாண்டவர் அவரை மரியாதைப்படுத்தியது என்பது தமிழர்களுடைய மனதை புண்படுத்தி இருக்கிறது. ஒரு இனப்படுகொலை செய்த ஒரு குற்றவாளியை அவர்களை நியாயப்படுத்துகின்ற விதமாக இவர்கள் செயல்பட்டு கொண்டிருப்பது என்பது மிகுந்த கண்டனத்திற்குரியது. இனப்படுகொலை பற்றியான எந்த விதமான ஒரு கருத்தையும் முன்வைக்காமல் ஒரு இனப்படுகொலை அரசாங்கத்தோடு இணைந்து செய்வது என்பது ஒட்டுமொத்த தத்துவத்தையும் ஒரு குறுக்கக்கூடிய, அதை கேவலப்படுத்தக்கூடிய செயலாகத்தான் தமிழர்கள் பார்க்கிறார்கள். ஒரு இனப்படுகொலை செய்து முடித்த அரசாங்கத்தின் மீது நடவடிக்கையை எடுக்க கோரி உலகெங்கிலும் தமிழர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே போப்பாண்டவரினுடைய இந்த நிலைப்பாடு, இந்த செயல்பாடு என்பது வன்மையான கண்டனத்திற்குரியது என்கின்ற அடிப்படையிலே விடுதலை தமிழ் புலிகள் முன்னின்று நடத்துகின்ற இந்த முற்றுகை போராட்டத்தில் அனைத்து தமிழ் தேசிய இயக்கங்களும் கலந்து கொண்டிருக்கின்றோம். இந்த அடிப்படையை மையமாக வைத்து இலங்கை அரசு ஒரு இனப்படுகொலை அரசு என்று போப்பாண்டவர் அறிவிக்க வேண்டும். அதுதான் அவர் முன்னெடுக்கக்கூடிய மனித நேயத்திற்கான அனைத்து செயல்பாடுகளுக்கும் ஒரு நியாயமான ஒன்றாக இருக்கும். அது இல்லை என்றால் அவர் ஒரு போலியான போப்பாண்டவராகத்தான் நாங்கள் பார்ப்போம். அப்படியாகத்தான் அவர் வரலாற்றினால் சித்தரிக்கப்படுவார் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். இந்த திருச்சபை 2009 இலங்கையிலே இனப்படுகொலையை செய்த ராஜபக்சேவை அழைத்து வாட்டிக்கனிலே விருந்து உபசரிப்பு கொடுத்து சிவப்பு கம்பளம் விரித்து அவருக்கு புகழ் சேர்த்திருக்கிறார்கள். அதையும் தாண்டி வருகிற 2015 ஜனவரி மாதம் 19ஆம் தேதி இலங்கையிலே தேர்தல் நடக்க இருக்கிறது. அதிலே 12, 13, 14 ஆகிய தேதிகளில் வாட்டிகனுடைய போப்பரசர் இந்தியாவில் கோடான கோடி தலித்களுடைய விடுதலை பற்றி சிந்திக்காத இவர், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய 1.2 பில்லியன் மக்களிலே கருப்பின மக்களை பற்றி சிந்திக்காத இவர்கள் கொலைகாரன் ராஜபக்சேவுடைய தேர்தலிலே அவனை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்காக ஆதரவு தெரிவித்து இலங்கை சீனாவினுடைய கூட்டு சதியிலே அர்ஜென்டினாவுடைய துணையோடு இன்றைக்கு போப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள் இலங்கை செல்ல இருக்கிறார். எனவே விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் சார்பாகவும் இங்கே இருக்கக்கூடிய தோழமை அமைப்புகளின் சார்பாகவும் இந்த திருச்சபையிலே தொடர்கிற சாதிய முரண்பாடுகளை களைய வலியுறுத்தியும் போப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள் இலங்கை பயணத்தை மேற்கொள்ளக்கூடாது, அது ராஜபக்சவுடைய வெற்றிக்கு துணை நிற்கக்கூடிய அந்த மறைமுக பயணத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்கிற அடையாளமாக இன்றைக்கு சாந்தோம் ஆயர் இல்லத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த விடுதலை தமிழ் புலிகள் கட்சியும் மற்றும் இதர தமிழ் தேசிய மற்றும் கிறிஸ்தவ அமைப்புகள், சிறுபான்மை அமைப்புகள், மனித உரிமை அமைப்புகள் இன்றைக்கு கலந்து கொண்டு இந்த போராட்டத்தை அறிவித்து நடத்துகிறோம்.